இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த 2023 வருஷத்தினுடைய இந்த கிறிஸ்துமஸ் இந்த டிசம்பர் 25ஆம் நாள் இந்த அருமையான இந்த மதிய வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய சபையாராகிய உங்கள் எல்லாரையும் நான் மனதார எங்கள் குடும்பத்தின் சார்பாக சபையின் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கைகட்டி ஆண்டவரை ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு சிறப்பு பண்டிகை நாட்களை கொண்டாடுவாங்க. தயவுசெய்து பிள்ளைகளை தயவுசெய்து தமிழ் பேசினாங்க. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஒவ்வொரு பண்டிகையை அந்தந்த இனம் அந்தந்த மொழி அந்தந்த ஜனங்கள் அவர்கள் பண்டிகை கொண்டாடுவார்கள். உண்மையிலேங்களா சொல்லுங்க, அம்மாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் நன்னாள். கை தட்டினார். அவருடைய பெயர் உலக ரட்சகர். ஆமென். அவர் பேர் என்ன? உலக ரட்சகர். அவர் யாரையுமே இனம் மொழி ஜாதி ஏழை பணக்காரன் இவன் பரிசுத்தவன் பரிசுத்தமற்றவன் பாவி என்று யாரையும் அவருடைய பார்வையில வேற்றுமையாய் பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி அவர் எப்படி வல்லமையுள்ளவராய் உருவாக்குகிறவராய் ஞானமுள்ளவராய் வளமுள்ளவராய் என்றென்றைக்கு நித்தியமாய் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் மறுமைக்குரிய பரலோக மோட்ச வாழ்க்கையில் ஜீவிக்கிறாரோ அப்படி ஒரு உறுதியான ஆசீர்வாதமான ஒரு பொருளாக மாம்சத்தில் உங்களை என்னையும் மனிதனாக கர்த்தர் வடிவமைத்து வச்சிருக்கிறார். நீங்கள் யாருமே வேற்றுமையானது அல்ல. அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கையில தட்டலாம் ஆண்டவருக்கு. நாம் வணங்குகிற விதம் வழிபடுகிற விதம் வேணா வேற வேற இருக்கலாம். ஆனால் ஒரே கடவுளுக்கு தான் நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆராதனை முறைமைகளை தேவன் மோசே என்கிற மனிதன் மூலமாக கற்றுக் கொடுத்தார். தூபம் காட்டுகிறதையும் பலி செலுத்துகிறதையும் ஜனங்கள் தங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவதையும் தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொடுத்து கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துவது அத்தனையுமே இந்த பைபிளில் சொல்லப்பட்டதுதான். இன்னைக்கு இந்திய தேசத்திலும் உலகத்திலும் எல்லா பகுதியிலும் இன்னைக்கு கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதே போல வேறொரு இடத்துல வர வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை துதிப்பாயாக. யோவான் 4:24 இயேசு சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் மாம்சத்தில் அல்ல, உருவத்தில் அல்ல, அவர் எந்த விதமான சொரூபத்தில் அல்ல, அவர் மாம்சத்தில் அல்ல, ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை உத்தமத்தோடும் அவரை தொழுது கொள்ள கடவுள்கள். கைகளை தட்டலாமா? நல்லா ஆண்டவருக்கு. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இன்னைக்கு கொண்டாடுவதற்கான முக்கியத்துவம் என்ன? நல்ல கவனிங்க. சுருக்கமா அவளுக்காக நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தியை சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறேன்? பசங்களுக்காக ஜெபிக்க சொல்லி, எங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. இவ்வளவு நேரமா நம்ம சந்தோஷமா கொண்டாடி மகிழ்ந்திருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இதற்காக தான் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறப்ப. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்தார்கள். கோடியின் கணக்கு மில்லியன் கணக்கு பிறந்தார்கள். அதுல பெரிய பெரிய பிரபலமானவர்கள், பலசாலிகள், அரசாட்சி செய்தவர்கள், ஆளுகை செய்தவர்கள், அதுல நிறைய பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் பல நூற்றாண்டுகள் ஆகி கூட அவங்க பேர் இன்னைக்கு பூமியில பிரசாபப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் சாதனை படுத்த எத்தனை பேர் பூமியில வாழ்ந்தார்கள். தங்களோட துருவி என்றும் தங்களோட தெய்வத்தின் அவதாரம் என்றும் தாங்களோட தேவனுடைய சாயல் என்று சொல்லி தோன்றின மகான்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பூமியில இறைவன் மாம்சத்தில் மனுஷனாக பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே.
அவருடைய பிறப்பு வித்தியாசமானது. அவருடைய பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி ஆச்சரியமானது. இயேசு கிறிஸ்து என்பவரை பற்றி இந்த உலகமே, சகல உலகத்துடைய சட்டமே ஒத்துக்கிறது என்னன்னா கிமு கிபி. இது அவருக்கு கிமுன்னு என்னன்னு தெரியுமோ தெரியல, கிபின்னு என்னன்னு தெரியுமோ தெரியல. உலக வரலாற்றினுடைய சட்டமே அப்படிதான் சொல்றது. ஆனால் கிமு என்பதற்கு தமிழ் மொழி கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கைத்தட்ட மாட்டீங்க என்ன போங்க. அவர் உலக ரட்சகர் மட்டுமல்ல, உண்மையாகவே சரித்திர நாயகன் அவர்தான். அவன் சரித்திரத்தை, உலகத்துடைய சரித்திரத்தை மாற்றி அமைச்ச ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு மாம்சத்தில் வந்த மனிதன் இயேசு கிறிஸ்து ஒருத்தரே. ஆமென். நாம் இந்த பூமியில பிறந்ததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் உண்டு, தேவனுக்கு சித்தம் உண்டு. நம்மள எதேச்சையா பிறக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நந்தவனத்துல ஒரு ஆண்டி 4 மாதமா வேண்டி வாங்கி வந்தானுடைய தோண்டி அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாரும் தெரியும் இல்லையா? நந்தனவனம் இருக்கிறது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது, மோட்ச லோகத்தை குறிக்கிறது. நம்முடைய உயிர் இந்த உலகம் உருவாக்கு முன்னதாகவே தீபமாக இருந்தது என்று பைபிள் தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3-4 வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக நிற்பதற்கு தகுதியாப்பதற்காக தேவன் முன்குறித்திருக்கிறார் சொல்கிறார். நீங்க பிறந்தது 2020, 30 அல்ல, 2010, 60, 70 அல்ல. உங்களுடைய உயிர் உலகத்தோடு முன்பதாக கர்த்தர் உருவாக்கி வச்சிட்டார். அல்லேலூயா. நீங்கள் நான் சாதாரணமானவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். கை தட்ட மாட்டீங்களா? ஒரு நாள் உங்களை நீங்க சாமானிய மக்களை நினைக்காதீங்க. நீங்கள் அசாதாரணமான காரியத்தை செய்வதற்காகவே கர்த்தர் உங்களை பிறக்க வச்சிருக்கிறார். எந்த காலத்துல, எந்த நூற்றாண்டுல, எந்த வருஷத்துல நீங்க இந்த பூமியில பிறக்கணும், உங்க மூலமா அவர் சித்தத்தை திருப்தியா செய்து முடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆதித்தத்தை எழுதி வச்சதை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தம்மின் அன்புக்குரியவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை, வாழ்க்கையை, ஜீவனை ஒருவரும் மனசுல தோன்றினதும் இல்லை, அறிவிலே உணர்ந்ததும் இல்லை, கண்ணால பார்த்ததும் இல்லை, செவியில கேட்டதும் இல்லை. ஆனால் நீங்கள் நான் பிறந்தது ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதம். கைக்கு தந்த மாதிரி அறிந்து மானிடனா பிறப்பது அறிவு. ஆமென். அதுல இவ்வளவு அழகா கர்த்தரை பிறக்க வச்சு அருமையா உங்க மூச்சு மாதிரி, உங்க கலர் மாதிரி, உங்க ஹைட் மாதிரி, உங்க எண்ணம் மாதிரி, சிந்தனை மாதிரி இந்த உலகத்துல இதுவரைக்கும் 500 மில்லியன் கோடி ஜனங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட கிடையாதுங்க உங்களை மாதிரி. கை தட்டுங்க. அத்தனை கோடி மக்களை சிந்தித்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கிறார். அதுதான் உங்க சாயம். உங்க சாயம் தெரியுமா? அது தேவ சாயம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்துட்டு நான் ஜெபிக்க போறோம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்பதாக லூக்கா என்ற புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாவீதின் வம்சத்தானாகிய வேகமா யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பெயர் மரியா. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துகிறார். யாரு? தேவதூதன் வாழ்த்துகிறாரு. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். போது தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி, இங்க ரொம்ப முக்கியமான கவனமா கேளுங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு குமாரனை, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போற. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு என்னது? இயேசுன்னு பேரிடுவாயாக. அதே அப்பா, எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. பெண்மைக்கு அர்த்தமே, ஆசீர்வாதமே குழந்தை பாக்கியதாங்க. இந்த அம்மாவை கர்த்தர் சந்திக்கிறாரு. திருமணத்துக்கு முன்னாடி சந்திச்சிட்டாரு. என்ன ஆச்சுன்னா, யோசேப்பு என்கிற புருஷனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டாச்சு.
ஆகவே இந்த அம்மா நினைச்சாங்க, நாம திருமணம் ஆன உடனே நமக்கு கர்த்தர் நினைச்சாரு ஒரு ஆண் குழந்தை கொடுக்க போறான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, திருமணம் ஆனதுக்கு எப்ப லேட் ஆகும், இப்பவே நீ என்ன செய்ய போற, நீ கர்ப்பவதியாக போகிறாய். ஆமென். உடனே அந்த அம்மாவுக்கு பயமும் பதற்றமும் வருத்தமும் வேதனையும் வந்துருச்சு. என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க, இது நீங்க தான் சொல்றீங்களா, ஆண்டவர் தான் சொல்றீங்களா, வேற யாராவது சொல்றீங்களா கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, மரியாதை நீ பயப்படாதே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே. அவர் சொல்றாரு, அவர் யாரா இருப்பாரு, அவர் எப்படி இருப்பாரு, 32 அவர் பெரியவரா இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். யாருடைய குமாரன், கடவுளுடைய பிள்ளை என்று பெயர் பெறுவாரு. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கடவுள் அவருக்கு என்ன செய்வார் தெரியுங்களா, இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பாரு. அடுத்து அவன் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளும். யாக்கோப் என்கிற குடும்பம்னா தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை அவர் ஆளுகை செய்ய போறாரு. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இருக்காது, முடிவே இருக்காது. கை தட்ட மாட்டீங்க ஆண்டவருக்கு. ஒரு தன் பிள்ளையை பெற்றெடுக்க போகிற பிள்ளை எப்படி இருக்கும், எப்படி வாழ்வான், அவனுடைய ஜீவி எப்படி இருக்கும், அவன் எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய பெரிய செல்வாக்குள்ளவர்கள் சொல்லி தன் பெற்ற தாய்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னங்க. அல்லேலூயா. இப்ப இன்னொரு ஆளை போய் சந்திக்கணும், அவங்க அப்பாவை சந்திக்கணும். மத்தேயு 1:17 வாசிக்கும் போது, யோசேப்பு என்கிறவர் நீதிமானும் உண்மையுள்ள கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். அவர்கிட்ட போய் தேவதூதன் சொல்றாரு, அவர் என்ன பண்ணி நினைச்சாரு, இவ இப்பவே கர்ப்பவதி ஆகிட்டாலே, அதனால ரகசியமா தள்ளிடலாம் சொல்லி யோசிக்கிறாரு, இந்த லைஃப் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவதூதன் சொல்றாரு, அவரிடத்துல பிறக்க போறது பரிசுத்த பிள்ளை, அவர் பிறப்பார், அவர் பாவிகளை ரட்சிக்கிறவராக இருப்பார். அடுத்து சொல்றாங்க, அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காகவே அவர் கர்ப்பத்தில் பிறப்பார் சொல்லி அவருக்கு தெளிவுபடுத்திட்டார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோருடைய 2 பேருடைய ஹேபிட் எப்படிங்களா, தகப்பன் நீதிமான், மரியாள் தாய் கன்னியா இருக்கிறார். கன்னின்னு தெரியுமா உங்களுக்கு, கற்புள்ளவர், உண்மையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். இப்படிப்பட்டவர்கள் தான் குள்ளதான் பிறப்பதற்கு இயேசு பிதாவாகிய தேவன் இயேசு பிறக்க அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோருக்கு எத்தனை கோடி செல்வங்கள், எவ்வளவு தோட்ட தரவுகள், எவ்வளவு தகுதி திறமைகள், எவ்வளவு பணங்காசு சொத்து சுகங்கள் வேலை வாய்ப்பு இருந்தாலும், எவ்வளவோ மகிழ்ச்சி அடையக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய, சந்தோஷம் அடையக்கூடிய, பெருமைப்படக்கூடிய காரியம் எவ்வளவு இருந்தாலும், தான் வயிற்றுல பெற்றெடுத்த பிள்ளை அவங்க ஒழுக்கமா, சந்தோஷமா, திறமசாலியா, ஆசீர்வாதமாய், படிப்பாளியாய், நல்ல செல்வாக்கு மிக்க பேர் பிரசாபத்தை உண்டாக்குற பிள்ளையா இருக்கிறத விட வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. கட்ட மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு தேவசத்துக்கு வந்துருக்கீங்க, பிள்ளை சரியில்லை, பிள்ளை போற போக்கு சரியில்லை, கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், குடிச்சு வெறிச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிறான், படிக்கிற வயசுல படிக்கல, கீழ்ப்படியதில்லை. வாழ்க்கையில் எத்தனை பேர் இப்படி வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு இந்த பூமியில பிறக்கும் போதே அவருடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் திருப்தியும் உண்டானது. இயேசு பிறந்ததற்கு முதல் காரணம் தெரியுங்களா? பைபிள்ல 10 கட்டளையில ஒரு கட்டளை, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை விட உன்னை பெற்ற தாய் தகப்பனை கனப்படுத்துவாயாக என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, நியாயப்பிரமாணம் சொல்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில வெளிப்படுத்தி நிறைவேற்றினார். கைத்தட்ட மாட்டீங்களா? முதலாம் கற்பனையிலே இயேசு நிறைவேற்றினார். லூக்கா 2:52 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், வளர்ச்சி அடைந்தார். அல்லேலூயா. பெற்றவங்களுடைய சொல்லப்பை கேட்டு, பெற்றவங்களுடைய மனம் போடாம, பெற்றவங்களுடைய உழைப்புக்கு தகுந்தபடி, அவருடைய பிரயாசத்துக்கு தகுந்தபடி பிள்ளைங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா, ஒழுங்கா கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு சந்தோஷமா இருந்தா அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என் மகனே, என் கர்த்தருடைய போதனையை நீ மறவாதே, என் சத்தியத்தை உன்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்துக் கூடாது.
என்னுடைய வார்த்தையை உன் சரபணி அடிச்சு பூண்டுக்கொள், அதனால உனக்கு என்ன உண்டு? மனசு தயவுடும் எல்லாருடைய கண்களுக்கு தயவு கிடைக்கும் சொல்றார். இயேசு கிறிஸ்து முதலாவது பிறந்த போது பெற்ற தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் உண்டானது. நல்ல கவனிங்க, நம்முடைய இந்திய தேசத்துல தமிழ்நாட்டில் அப்துல் கலாம் ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பெற்றெடுத்ததுக்காக ஆரம்பத்தில் அவருக்கு அவர் யாரும் தெரியல, அவர் எப்படிப்பட்டவராக தெரியாது. ஆனா அவர் இன்றைக்கு உலக எல்லாருக்கும் அறிமுகமாக கூடிய ஆசீர்வாதமான நல்ல ஒரு சிறந்த ஒரு நபராக வாழ்ந்துட்டு போயிட்டார். கை தட்டமா மாணவ செல்வங்களுக்கும் வரும் சந்ததிக்கும் ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போயிட்டார். அந்த பெற்ற தாய்க்கும் கூட பண்ணவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்முடைய தேசத்தை ஆளுகை, நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கனத்துக்குரிய அருமையான அன்பு நரேந்திர மோடி ஐயா அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அவருடைய உழைப்பினால, அவருடைய பிரயாசத்தினால, ஞானத்தினால ஒரு சாதாரண ஒரு ஏழையா இருந்தாலும் அவர் இன்னைக்கு பாரதத்துக்கு பிரதமராக இருக்கிறார்னா அவருடைய பெற்ற தாய்க்கு குடும்பத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதே போல ஒரு சிறந்த நடிகராக இருக்கட்டும், சிறந்த ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், அந்த அவங்க தன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அந்த பெற்றவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த முதல் அற்புதம், முதல் சந்தோஷம், முதல் மகிழ்ச்சி பெற்ற தாய் தகவலுக்கு உண்டானது. கை தட்டு ஆண்டவருக்கு. இன்றைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளைய உங்களுக்கு முதல் சந்தோஷம் ஏன் தெரியுமா? நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பனாகிறார். நாம அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை நம்புவதற்கு இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். அதுதான் சத்தியம். சரி, இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் ஒரு சந்ததிக்கு ஒரு வாரிசையும் ஆண்டவர் பிறந்தார் என்ற ஒரு மகிழ்ச்சியை திருப்தியை கொடுத்தார். இரண்டாவது பார்க்கும்போது சீக்கிரமா போவோம், வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சத்திரத்தில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது 8ஆம் வசனம் 2:8 வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார். மரியாளுக்கு யோசேப்புக்கு சொன்னபடியே இயேசு பிறந்தார். பிறந்த உடனே இரண்டாவது யாருக்கு சொல்றாங்க? மேய்ப்பர்களுக்கு. யார் தெரியுமா? இயேசு யாரை ரட்சிக்க வந்தாரு? பாவிகளையும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும், அனாதைகளுக்கும், தாய் தகப்பன் எல்லாருக்கும், வீடு வசலாருக்கும், ஏழை எளிய மக்களுக்கும், சிறுமப்பட்டவர்களுக்கும் தகப்பனும் தேவனுமாய் இந்த பூமியில் இருப்பதற்காகவே அவர் வந்தார். இரண்டாவது காரியம், அவர் தன்னுடைய மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினார். என்ன சொன்னாரு? இன்று நினைச்சிருக்காங்க அந்த வேளையில, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மேல வசனம் 10ஆம் வசனத்துல தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்று கர்த்தராகிய இன்று இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். கை தட்டலாம் ஆண்டவருக்கு. இப்போ குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ரட்சிப்பும், மீட்பும், சமாதானமும், தேவன் மேல் பிரியமும், மகிமையும், வாழ்க்கையும், வெளிச்சமும் உண்டாவதற்காகவே இயேசு பிறந்தார் என்பத அடையாளத்தை இந்த காரியம் வெளிப்படுத்துறது. கை தட்டலாம் ஆண்டவருக்கு. நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டோம், படிக்க வச்சுட்டோம், நல்ல தொழில் கற்றுக் கொடுத்துட்டோம். நம்ம பிள்ளைகளோட தொழில்னால, நம்முடைய பிள்ளைகளோட படிப்பினால எத்தனை நிறுவனங்கள் இயங்குகிறது, எத்தனை தொழில் வியாபாரங்கள் நடக்குது இல்லைங்களா? நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் கடை வச்சுக்கான்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் வைத்த ஆகாரத்தை கொடுத்து திருப்தியாக்கி நடத்துறாங்க. அவங்க வச்சிருக்கிறது ஹோட்டல் கடையா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க எத்தனை பேருக்கு அவங்க பிரயோஜனமா இருக்கிறாங்க. கைத்தட்ட மாட்டீங்களா? நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு ஐடியில படிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐடி நிறுவனத்துக்கு, உலகத்துக்கு அவங்க படிச்ச அந்த ஐடி படிப்புனால எத்தனையோ பேருக்கு லோன் சம்பந்தமான காரியங்கள், எத்தனை பேருக்கு வாழ்வாதாரத்துக்கான தொழில் சம்பந்தமான காரியத்துல அவங்களுடைய உழைப்பு பிரயோஜனமா இருக்குது. உண்மையா இல்லைங்களா? ஆமென். அப்ப நம்முடைய ஆண்டவர் பிறப்பின் மித்தம் ஒரு குடும்பத்துக்கும், ஒரு சமுதாயத்துக்கும், ஒரு சந்ததிக்கு மட்டுமில்ல, இந்த பூமியில அத்தனை கோடி மக்களுக்கும் சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், பிரயோஜனமான, ஆசீர்வாதமான, கனமுள்ள, பயனுள்ள பத்திரமாய் விளங்குவதற்காகவே இயேசு பிறந்திருக்கிறார். நல்ல கைத்தட்டு ஆண்டவருக்கு.
மூன்றாவது சீக்கிரமா முடிக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில், ஏரோது அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த நாட்டை ரோம அரசாண்டர்கள். அந்த நாட்களிலே இந்த யார் அரசாண்டானா ஏரோதுங்கிற பீரியட்ல தான் இயேசு பிறக்கிறாரு. ஈதோயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? ஞானிகள், சாஸ்திரிகள், ஆசாரியர்கள், கடவுளை வணங்குகிற, கடவுளுக்கு தொண்டு பணி, இறைப்பணி செய்யறவங்க, சாஸ்திரிகள் அப்படின்னா ஞானவான்கள், தீர்க்கதரிசிகள் இயேசு பிறந்ததை கேள்விப்பட்டு பெத்லகேமிலே பிறந்தார் என்பதை அவரை காணும்படிக்கு சாஸ்திரிகள் வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். யாருக்கு ராஜா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவர்கள் தேடிக்கொண்டு வந்தார்கள். ஆமென். ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கிற குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தன்னுடைய ராஜ்யபாரம், தன்னுடைய அறிவாளி, தன்னுடைய சாஸ்திரம் சொல்கிறார் அத்தனை பேருக்குமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை புரோஜனமாகவும் தேவையாகவும் இருந்தது. அல்லேலூயா. உடனே என்ன நடந்தது? வாசிக்க கேட்போம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். எதுக்காக வந்தாங்க? பணிந்து கொள்ளும்படி வந்தார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவரும் அவருடைய எருசலேம் நகரத்தில் இருக்கிற எல்லாருமே கலங்கினார்கள். ஒரு பக்கம் தேவ பிள்ளைகளுக்கும் உலக மக்களுக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும், இன்னொரு பக்கம் மனுக்குலத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் வந்துருச்சு. கைத்தட்ட மாட்டீங்களா? இது வரைக்கும் அவளை ஏற்றி பிடிச்சோம், ஏமாத்தி பிடிச்சோம், வஞ்சித்து பிடிச்சோம். இனி அப்படி என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவர் நீதிபதி பிறந்திருக்கிறார். பிள்ளைங்க வாசித்தது போல ஏசாயா 9:6 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தத்துவ தோழி இருக்கும். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் ராஜ்யத்துக்கு முடிவே இராது. தேவன் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து எல்லாரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்கிற இறைவனாக மனுஷனாக கர்த்தர் பிறந்தார். கைத்தட்ட மாட்டவர்கள் மனிதர்களுக்கு எதையும் மறைக்கலாம், ஆனால் இறைவன் இயேசு கிடைச்சிட்டாங்க மறைக்க முடியாது. ஒவ்வொருவரையும் கண்காணிக்கவும், பாதுகாக்கவும், ஒவ்வொருவரையும் பராமரிக்கவும், ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு பிறந்தார். ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா அதே 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு, பாருங்க, இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்து இருந்த வீட்டுக்குள்ள வந்து பிரவேசித்து அவர் தாயையும் தகப்பனை கண்டு என்ன செஞ்சார்கள்? சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளப்பழத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். கை தட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இப்படி நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நமக்கு பிறந்ததுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? என்ன சொல்ல தெரியுமா? இத்தனை ஆண்டு காலமா நான் மட்டுமல்ல, என்னுடைய முன்னோர்கள், என் பாட்டன், என் முப்பாட்டன் சம்பாதிச்ச அத்தனை சொத்துமே என் மகனுக்கு தாங்க, என் பிள்ளைக்கு தாங்க. சொல்றமா இல்லைங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருக்கு கனப்படுத்தும்படி, மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை இந்த இடத்துல பூமியில் அத்தனை பேருக்கு அவர் ரட்சகர் என்பதை, தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு அடையாளம் காண்பிப்பதற்காக சாஸ்திரிகள் வந்து சாஸ்திராங்கமாக விழுந்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள். இன்றும் இயேசு கிறிஸ்து வானவர் பூலோகத்தார் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிய மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அவர்தான் இயேசுவின் நாமம். இயேசுவின் பிறப்பு ஆச்சரியமானது, அற்புதமானது, வித்தியாசமானது, நம்பக்கூடாதது. எந்த மனுஷனுடைய வித்தினால பிறக்கவில்லை, எந்த மனுஷனுடைய ஜீன் கிடையாது. பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். பரிசுத்த ஆவியினால கர்ப்பமடைந்து அவர் மாம்சத்தில் பிறந்தார். 33 வருஷம் பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து யாரும் செய்யாத அற்புதத்தை செய்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அளவும் தம்முடைய சீசர்களுக்கு தான் உயிரோடு காண்பித்து உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் காணும்படிக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் இருந்த ஜெனரேஷன் மக்கள் தொகை எத்தனை தெரியுங்களா?
12 கோடி. இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் எப்படி தெரியுமா 12 கோடி தான் இருந்தாங்க. ஆகவே அவருடைய பிறப்பு வித்தியாசமானது, ஆசீர்வாதமானது. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை சாதிப்பதற்காக அல்ல, மனுக்குலத்தை சந்திப்பதற்காக, மீட்பதற்காக, ஆறுதல் சொல்வதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக, நல்ல வழியை காண்பிப்பதற்காக, நன்மையானதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பூமியில பாவம் செய்தால் நம்ம எங்க நம்ம போயிடுவோம், பரிசுத்தமா வந்தால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன என்பதை சுட்டி காண்பித்தார் என்பதை வாழ வைக்கவே இயேசு நமக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். கைகளை தட்டலாமா? வாங்க உட்காருங்க. ஆமென். கடைசியாக நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பிறப்பு இந்த குடும்பத்துக்கும், இந்த பெற்றவர்களுக்கும், அவருடைய சார்ந்தவர்களுக்கும், வாங்க அவங்களுடைய சொந்த தன்னுடைய கூடப்பட்ட சகோதரருக்கும் ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை. நான் முன்ன சொன்னது போல நம்முடைய பாரத பிரதமர் ஐயா அவளுக்கு பிறந்தது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், பெற்ற தாய்க்கு எவ்வளவு பெரிய பெருமை. அது மட்டுமா, நம்முடைய நாட்டில் எத்தனையோ மகான்கள், அப்துல் கலாம் அவங்க பிறந்திருக்கிறார், சாதாரண மிடில் கிளாஸ் பிறந்தார், அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் நினைச்சு பாருங்க. இதோட எக்ஸ்டென்ட் சொல்ல போனா, அதே குஜராத்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்துல, அதுவும் தமிழ் இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்காரர் சொல்லக்கூடிய நிருபாய் அம்பானி அப்படிங்கிற பிறந்தார். பாத்தீங்கன்னா அந்த குடும்ப அடையாளமே தெரியாத, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்த குடும்பத்துல இந்த ஒருத்தருடைய பிறப்பு, ஒருத்தருடைய ஞானம், ஒருத்தருடைய செயல்பாடு, இந்த ஒருத்தருடைய உழைப்பு ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தது. கைத்தட்டு மாட்டீங்களா? அண்ணா கைத்தட்டுங்க போங்க. உங்களை என்னை கடவுள் இந்த பூமியில பிறக்க வச்சிருக்காருன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவதற்காக அல்ல, ஒரு சாமானிய மனிதனை போல இந்த பூமியில ஏனோ தானோ வந்துட்டு போறதுக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை போல அதிசயமாக, ஆச்சரியமாக, சாதனை உள்ளவராக இந்த பூமியில சாதிப்பதற்காகவே தேவன் இந்த பூமியில நம்மளை பிறக்க வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷனுக்கு, ஒரு குறிப்பிட்ட கிராம மக்கள், குறிப்பிட்ட ஒரு இன மக்களுக்கு மட்டுமல்ல, உலகில் பிறந்த அத்தனை கோடி மக்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். நம்மளுக்கு சொல்ல போல இயேசு மதத்தை பார்ப்பதில்லை, மனுஷனை தான் பார்க்கிறார். இயேசு பாவிகளை பார்ப்பதில்லை, பரிசுத்த வாழ்க்கை தான் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஏழை எளிமைகளை, கடன் நோயாளி பார்க்கறதில்லை, ஒவ்வொருவரையும் கனமுள்ள, மகிமையுள்ள, மதிப்புக்குரிய பாத்திரமாய் அவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் அத்தனை பேர் மதிப்புக்குரியவர்கள், சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நீங்க அத்தனை பேர் கனப்பட்டவர்கள், நீங்க அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க அத்தனை பேருமே சாதிக்க பிறந்த சாதனையாளர்கள். கை தட்டமானவருக்கு இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில ஒரு அனைவருக்கும் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒரு குடும்பத்துக்கும், சமுதாயத்துக்கும், ராஜ்யபாரத்துக்கும், எல்லா ஞானிகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டானது போல, சந்ததிக்கு ஆசீர்வாதம் உண்டானது போல உங்களுக்கும் உங்கள் மூலமாக கர்த்தர் உங்க வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார், உங்க உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாறும். எத்தனை பேர் அமைச்சிருக்கீங்க? எல்லாரும் எழுந்து நின்று அவரது முகத்தை நோக்கி நான் பார்த்து, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. இன்றைக்கு இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேவனுக்கு கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லாமா ஸ்தோத்திராண்டவரே. ஐயா, நான் வேற்று இடத்தை சார்ந்தவன், நான் வேறு இனம் மொழியை சார்ந்தவன், வேறு சாதியை சார்ந்தவன், வேறு மதத்தை சார்ந்தவன் இல்லை இல்லை. ஒவ்வொருவரையும் மகளே என்று இயேசு அழைக்கிறார், மகளே என்று இயேசு அழைக்கிறார். நீ வியாதி இல்லாமல் வாழ்வதற்காகவே கர்த்தர் இந்த சபையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ கடன் இல்லாமல் கழிப்பாய் வாழ்வதற்காகவே இந்த ஊழியத்தை கர்த்தர்களுக்காக எங்களை அனுப்பி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க பாவிகளாய், நீங்கள் பரிசுத்தமற்றவர்களாய், நரக ஆக்கினி தீர்ப்புக்கு தண்டனைக்குள்ளவர்களா இல்ல, நீங்கள் பரலோக மோட்ச வாழ்க்கைக்கு, நித்திய ஜீவனுக்கு, மோட்ச வாழ்க்கையை சுரந்தித்துக் கொள்வதற்காகவே இந்த திருச்சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அமைச்சர்? ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த போது உன்னிடத்திலிருந்து தேவதூதர்களே இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்து மேய்ப்பர்கள் கண் காண அவர் மகிமை சூழ்ந்து நின்றது. அவர்கள் சூழ்ந்து நிற்கும் போது அவர்கள் பாடி துதிச்சு மகிமைப்படுத்தினார்கள். இவ்வளவு நேரமா பாடி துதிச்சபடியா அவங்க என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? அவங்க சொன்னாங்க, உன்னிடத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக சொல்லி
கர்த்தரை வாழ்த்தினார்கள். எல்லாரும் கைகளை நல்லா உற்சாகமா தட்டி எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடி துதிப்போம். ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசப்பா பிறந்தது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. அவன் எந்த இனத்துல, எந்த வயிற்றுல, எந்த ஜாதி மொழியில பிறந்திருந்தாலும் நமக்கு அவர் தகப்பன், நமக்கு அவர் வழிகாட்டி, நமக்கு அவர் தேவன், நமக்கு ஒரு ரட்சகர் நமக்காக இருக்கிறார். நாம் இன்னும் சொல்வது போல வழிபடுகிற வித்தியாசம் வேற இருக்கலாம், ஆனால் வழிபடுகிற தேவன் ஒருவர் தான். கைகளை தட்டி நினைச்சுக்கலாமா? தேவன் ஒருவரை, அவர் உலகத்தில் மீட்பார். அவர் நமக்காக பிறந்தது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மீட்பு. நம்ம எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, தேசம் ரெண்டு கைகளை உயர்த்தி, பரலோக தேவனே, அருமை ரட்சகர் நாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2023 ஆண்டு
டிசம்பர் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த 25ஆம் நாள் காலை இந்த மத்திய வேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த அருமையான நாளிலும் தேவரே இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே இயேசு பிறந்த நாளிலே உங்களுடைய பிறப்பின் மூலமாக வந்த மீட்பு, ரட்சிப்பு, வெளிச்சம், சுகம், ஆரோக்கியம், தண்டனையிலிருந்து விடுதலை, நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பு, நரக ஆக்கினி தீர்ப்பிலிருந்து மீட்பு, இந்த வரக்கூடிய சாபத்தினால் வருகிற விளைவுகளில் இருந்து நீர் சிறுவிலே ரத்தம் சிந்தி சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வந்த ஜீவன் எல்லாம் நீங்க பிறப்பின் மூலமா வந்த அத்தனை நன்மையும் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும். இவங்க மேல கர்த்தருடைய பிரியம் வரட்டும். இவங்க செய்கைகள், இவங்களுடைய கிரியைகள், இவங்க பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திறமை, இவங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம், இவங்களுடைய எல்லா ஆண்டவரே செய்கிற நல்ல தொண்டு நற்பணிகள் அத்தனையும் உமக்கு பிரியமானதாக இருப்பதாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒருத்தர் கூட தரித்திரம் இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட வியாதி இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட பாவிகள் இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட ஆண்டவரை எளிமையா, ஒருத்தர் கூட சிறுமைப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க, பலசாலிகளாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆண்டவரை உண்டாக கிருபை செய்யப்பா. வாழ்த்துகிறேன். இந்த வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிங்க. கற்பத்திற்கு கனியை கர்த்தர் கொடுத்து சந்ததியை உருவாக்கி கொடுங்க. இந்த நாளில் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, ஞானம், கல்வி, அறிவு உண்டாகட்டும். நல்ல சொந்த வீடு, சொந்த நிலப்படங்கள், சொந்த வசதி, நல்ல வேலை, நல்ல பிசினஸ் அமைச்சு கொடுத்து வாழ்ந்திருக்கும்படி செய்யப்பா. எந்த ஜனத்துக்கு முன்பாக எவைகளாலே எங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ, தலை குனிஞ்சு நின்றார்களோ கையில வைத்துக்கீங்க. எந்த காரணத்தினால இன்னைக்கு துக்கத்தோடு, வேதனையோடு, இன்னைக்கு சஞ்சலத்தோடு, பயத்தோடு, பதற்றத்தோடு, பாரத்தோடு அத்தனையும் கர்த்தர்களுக்கு விலக்கி இவர்களுக்கு சமாதானத்தையும், தைரியத்தையும், ஆசீர்வாதத்தையும், நம்பிக்கையும் இந்த நாளில் கொடுத்து வாழ்ந்திருக்கும்படி செய்கிறார். அப்படியே எங்க தேச மக்களுக்காக, உலக மக்களுக்காக இதுக்கு ஜெபிக்கிறோம். தேசத்தின் யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா. இனி ரத்த ஆண்டவரை உயிர் சேதம் வரக்கூடாது சாமி, வியாதிகள் வரக்கூடாது சாமி, கொள்ளை நோய்களை இப்பொழுதே எழுப்பி இருக்கிற அந்த கொரோனா வைரஸை இயேசு நாமத்தை கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருத்தர் கூட பாதிக்கப்படக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, எல்லா தொழில் சாலைகளும், தொழில் அதிபர்கள் ரசிக்கப்படுவார்களாக. சாலையில போகிற அத்தனை பேருக்கு பாதுகாப்பை தாரும். எல்லா ஆண்டவரே தேசங்களுக்கும் எல்லா ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பான மழை, தேவையான மழை மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆபத்தான மழை வேண்டாம் சாமி. ஆசீர்வதிங்க. எங்களுடைய முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மந்திரிகளுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, ஆண்டவரே எல்லா அரசு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்ட தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாரத பிரதமர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆண்டவர் எல்லா விதமான சென்றிருக்கிற மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல திட்டங்களை, நல்ல ஆசீர்வாதமான நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் தீர்க்காட்சி கொடுத்து இந்த தேசம் செழிக்காக நாங்கள் செல்வாக்கும் நிறைந்த அமெரிக்காவை போல எங்க தேசமும் ஆண்டவரை நல்ல ஆசீர்வாதமான தேசமாய் மாறுவதற்கு கர்த்தர் அவர்களை கொண்டு உருவாக்கும். ஆசீர்வதிக்கும். சபைகள் பெருகட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும், ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக காத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. அற்புத செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். வரப்போகிறான் 2024 புதிய ஆண்டு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கணும். விட்டு வந்த இந்த ஆண்டை போல அடிமத்தம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, நோய்கள் இருக்கக்கூடாது, கடன் சுமை இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது. வரப்போகிற வருஷம் ஆசீர்வாதமான, பாதுகாப்பான, மகிழ்ச்சியான, நன்மையான, செழிப்பான வாழ்க்கையில இதுவரைக்கும் சரித்திரத்திலே அவங்க சந்திக்காத, சாதிக்காத நன்மையான ஆண்டாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார்கள். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவத்தால் கொடுத்து படுகிறார்கள். விபத்துகள், சேதங்கள், நாச மோசங்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லா பின்னிசுனி வல்லமைகள், அந்தகார கிரியைகள் ஒன்றும் ஏவல்கள் அவரை அணுகக்கூடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா கை தட்டி ஏசப்பா. எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அமைப்பு ஏற்றி எங்களுடைய இந்த சபையை தேடி வந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணுகிற ஒரு இடமாக, ஜெபிக்கிற ஒரு இடமாக கர்த்தர் நடத்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வாங்க, கடவுளுடைய ஆசீர்வதிப்பாராங்க. உட்காருவோம்.
God bless you.